स्तंभात् प्रभूय निजभक्तजनावनार्थं यो वज्रसारनखरैर्निजगहानदैत्यं ब्रह्मेश शक्रनुतपूर्णगुणैकदेहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. வருஷா காலம் முடிஞ்சு சரத் ருத்துவில் இருக்கோம். அதில் வந்து 3 ஸ்லோகம் பார்த்தோம். ஆமாம். चंचन मनोज्ञ शफरी रसना कलापाः पर्यंत संस्थित सितांडज पंक्तिहाराः नद्यो विशाल पुलिनांत नितंब बिंबाः मंदं प्रयान्ति समदाः प्रमदा इव अद्य. நதிகள் வந்து பிரமதா இவ சமதாக பிரமதா இவ, அதாவது ஒரு மதங்கொண்ட பெண்கள் எப்படி இருப்பாளோ, ஒரு மது அறிந்த ஒரு மயக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இந்த நதிகளும் இருக்கு. மீன் மாதிரி ஒரு அலங்கரண வஸ்துவை வந்து பெண்கள் இடுப்புல கட்டின்னு இருப்பா. நதிகளுக்கு வந்து அந்த மீன் தான் வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, இடுப்புல போட்டுக்கிற ஒட்டியானம் மாதிரி. பரியந்த சம்ஸ்தித சிதாண்டஜ பங்கி ஹாராக, அன்னபக்ஷிகளினுடைய மாலை வந்து பெண்ணு கழுத்துல போட்டுக்கிற ஒரு முத்து மாலை மாதிரி இருக்கு. விஷால புலினாந்த நிதம்ப பிம்பாக, அதனுடைய அந்த கரைகள் எல்லாம் நிறைய இப்போ வந்து மணல் திட்டுகள் இருக்கிறது பார்த்தா பெண்களினுடைய இடுப்பு பிரதேசம் மாதிரி இருக்கு. அப்படி மெதுவா நதி போகிறது. முன்னாடி மாதிரி அப்படியே கரபுரண்டு போகல, இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளோ வந்து மெலிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வர்ணிச்சார். ஆகாசம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். அடுத்தது व्योम क्वचिद् रजत शंख मृणाल गौरैः त्यक्ताम्बुभिः लघुतया शतशः प्रयातैः संलक्ष्यते पवन वेग चलैः पयोदैः राजेव चामरशतैः उपविज्यमानः. व्योम व्योमங்கிறது ஆகாசம். ஆகாசமானது ராஜா இவ சல்லக்ஷ்யதே. மெயின் சென்டென்ஸ். ஆகாசமானது அரசனை போல இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ உபமாலங்காரம் அங்கே டைரக்டா எப்படி ஒவ்வொன்றா வந்து, அதாவது அரசனுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷனே என்னன்னா சாமரம் வீசுறது. சாமரத்தை வந்து அப்படி அந்த வெள்ளையா அந்த சாமரத்தை வீசும் பொழுது ராஜாக்கு தான் அந்த ராஜோபச்சாரம் பண்றா அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த ராஜோபச்சாரம்ங்கிறது த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் இட் இஸ் சாமரம் வீசுறது. அந்த சாமரம் இங்க வந்து ஆகாசத்துக்கு எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். மேகங்கள் பயோதைஹி சாமர சதைஹி. பயோத மேகம்தான், சாமர சதம் நூற்றுக்கணக்கான சாமரங்களினால், மேகம் எனும் நூற்றுக்கணக்கான சாமரங்களினால் உபவீஜ்யமான அப்படியே விசிறப்படுகின்ற அந்த ஆகாசம். ஸோ அதனால ராஜா இவ சல்லக்ஷியத்தை, ராஜா போல இருக்கு. பாக்கி எல்லாமே இந்த மேகங்களுக்கு தான். இப்போ இது சாமரத்தினுடைய கலர் என்ன, வெள்ளையா இருக்கும். இங்க மேகமும் வந்து சரத்காலத்துல வெள்ளையா இருக்கு. ஏன்னா மழை பொழிஞ்சு முடிஞ்சாச்சு. மழை காலத்துல அதுகள் வந்து அந்த மேகம் நல்ல கருத்த மேகமா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா உள்ள வந்து பூர்ணமா இருக்கும், ஜலபூர்ணமா இருக்கிறதுனால கருப்பா இருக்கும். அதே ஜலம் இல்லாத இருக்கும் பொழுது அது அப்படியே வெள்ள மேகங்களா இருக்கும். அந்த வெள்ள மேகங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கிறத பார்த்தா சாமரங்கள் வீசப்படுகின்ற மாதிரி இருக்கு. இப்ப குவச்சித்து சில இடங்களில் ரஜத சங்க மிருணாள கௌரைஹி, சில இடங்களில் அந்த மேகம் எப்படி இருக்குன்னா ரஜத வெள்ளி போல கௌரம். ஸோ ரஜதம் இவ கௌரம், சங்கம் இவ கௌரம், மிருணாள இவ கௌரம், அப்படி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுமே இஸ் அன் உபமானம் ஹியர். ஸோ ரஜத சங்க மிருணாளானி, ரஜத சங்க மிருணாளானி இவ கௌரைஹி, வெள்ளையா இருக்கக்கூடிய மேகங்கள். ரஜதங்கிறது வெள்ளி, சங்கங்கிறது சங்கு, மிருணாளங்கிறது தாமரைத்தண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெள்ளை கலர். நம்ம மேகங்களை வந்து ஆகாசத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரே ஒயிட் கலரா இருக்காது. இந்த இந்த வாட்டர் கலர்லயோ இல்லைன்னா ஆயில் பெயிண்ட்லயோ ஒரு ஒயிட் எடுத்து இப்படியே அடிக்கிற மாதிரி அப்படி பூச்சி இல்லை. இது வந்து நம்ம மிக்சிங் பண்ணி ஒரு கலர்ஸ் போடுவோமே அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ரஜத்தை வெள்ளியனுடைய வெள்ளைத்தனம்ங்கிறது வேற, சங்கனுடைய வெள்ளை வேற, அதுல ஒரு மஞ்சள் இருக்கும். மிருணாளம்ங்கிறச்சு அதுல ஒரு ஷேப்பு தட்டும் இல்லை ஒரு கருப்பு தட்டும். அந்த மாதிரி வெள்ளை கலர்ல அங்கங்கே வெள்ளை கலர்ல சில இடங்களில் வெள்ளி மாதிரியும், சில இடங்களில் சங்கு மாதிரியும், சில இடங்களில் தாமரைத்தண்டு மாதிரி கௌரைஹி வெண்மையாக இருக்கக்கூடிய பயோதைஹி மேகங்கள். அடுத்தது தியக்த அம்புபிஹி
லகுதையா சதசைஹி பிரயாதைஹி. பாரமா இருந்ததுன்னா ஒரு மேகம் அப்படியே வந்து கனமா நின்று இருக்கும். இது வந்து எங்க பார்த்தாலும் வீசப்படுகிறது. பவன வேக சலைகி, பவனத்தினுடைய வேகத்தினால சலைகி அசைகின்ற மேகங்கள், அதனால ஒரு சாமரம் வீசறா மாதிரி இருக்கு. மேலும் அது லகுவா இருக்கு. எப்படி சாமரத்தினுடைய அந்த அந்த முடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வால் தானே, ஒரு சமரிங்கிற மிருகத்தினுடைய வால்ல தான் எடுத்து அதனுடைய ஹேரை எடுத்து தான் இது பண்றது முன்காலத்துல. அதனால அதுக்கு சமரின்னு பேரு, சாமரம்னு பேரு. சமரி மிருகத்திலேருந்து எடுத்ததுனால சமரியாக இதம் சாமரம் அப்படி வந்தது. அந்த அந்த இது வீசறது அது ரொம்ப ஹெவியா இருக்காது. இங்கேயும் வந்து மேகங்கள் ஹெவியா இல்ல. ஏன்? தியக்த அம்புபிகி, ஜலத்தை விட்டதுனால லகுதையா ரொம்ப அப்படியே மெலிஞ்சு போனதுனால ஹெவினஸ் இல்ல, லைட்டா இருக்கிற காரணத்தினால சதசா பிரயாதைகி, நூற்றுக்கணக்காக செல்கின்றன. ஸோ ஒரு மேகமா இல்லாத அது என்ன ஆகும்னா அப்படியே 100 பார்ட்ஸா அது அப்படியே பிரிஞ்சுடுறது. பிரிஞ்சு பவனவேக சலைகி, காத்தினுடைய வேகத்தினால அப்படியே இங்கும் அங்கும் அசைகின்றவைகளான பயோதைகி மேகங்கள் எனும் சாமர சதைகி, நூற்றுக்கணக்கான சாமரங்களினால் உபவீஜ்யமான வீசப்படுகின்ற ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அதுபோல வியோம ஆகாசமானது சல்லக்ஷியதே, ஆகாசம் தெரிகின்றது. व्योम क्वचिद रजत शंख मृणाल गौरैहि त्यक्त अंबुभिः लघुतया शतशः प्रयातैः. शतशहाना by hundreds, அதாவது it has been divided into 100 parts அப்படின்னு அர்த்தம். தசசஹ கணய அப்படின்னா 10 எண்ணு, கணக்கு பண்ணுன்னு அர்த்தம். கவுண்ட் பை டென்ஸ். ஸோ இங்கேயும் இட் இஸ் கான் இன்டு ஹண்ட்ரட்ஸ். ஸோ இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு ஹண்ட்ரட்ஸ்ன்னு அர்த்தம் இங்கே. So त्यक्ताम्बुभिः लघुतया शतशः प्रयातैः सल्लक्ष्यते पवनवेग चलैः पयोदैः राजा इव चमरशतैः उपविज्यमानः. சரியா? அடுத்தது भिन्नाञ्जन प्रचय कान्ति नभो मनोज्ञं बन्धूक पुष्प रजसा अरुणिता च भूमिः वप्राश्च पक्व कलमावृत भूमिभागाः प्रोत्कण्ठयन्ति न मनो भुवि कस्य यूनः. कस्य यूनः मनः भुवि भुवि இந்த பூலோகத்தில் கஸ்ய யூனஹ, எந்த ஒரு இளைஞன், யூத், யார், எந்த ஒரு யூத்தினுடைய மனஹா மனதை ந புரோத்கண்டயதி, ஆவலுடன் கூடினதாக ஆக்காது அப்படின்னு கேட்கிறார். So எந்த which young man's mind does not அப்படியே வந்து ஒரு ஈகர்னஸ்னால அப்படியே பொங்காம இருக்கும். உத்கண்டயத்தின்னு ஆவல், ஆவல் கூர்ந்து இருக்க எல்லாருடைய மனசு. ஸோ இட் மேக்ஸ் எவ்ரிபடிஸ் மைண்ட், எஸ்பெஷலி த யங் பீப்புள், அவளோட மைண்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஈகராக ஆக்கிறது. ஏன்னா ஒரு சரத்காலம்ங்கிறதுனால மேகம் போயிடுறது. இங்கே வந்து சரத்காலத்தில் பெண்ணோட நம்ம வந்து ரசிக்கலாங்கிறது அந்த அந்த ஒரு யூத்துக்கு ஒரு இட் பிரிங்ஸ் ஆன் அ ஈகர்னஸ் ஹியர். எப்படி 3 விஷயங்களை சொல்றார். ஒன்று நபஹா, ஆகாசம். இன்னொன்று சாதாரண பூமி. இன்னொன்று வந்து வப்ராகா. வப்ராகங்கிறச்சு கேதாராகா, அதாவது ஃபீல்ட்ஸ். ஸோ அமரசதக அது அமரகோஷத்திலேயே இருக்கு உங்களுக்கு. கேதாரங்கிற பதத்திற்கு வப்ரா, அதாவது வப்ர கேதாரஹா க்ஷேத்ரம், ஃபீல்ட்ஸுக்கு இன்னொரு பதம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகாசம் எப்படி இருக்குன்னா மனோஜ்யம், ரொம்ப அப்படியே மனதை கவரக்கூடியதாக இருக்கு. எதனால? பின்ன அஞ்சன பிரச்சய காந்தி. பின்னாஞ்சன, அந்த நன்ன நசுக்கின ஒரு காஜல், கண்ணுக்கு மை இருக்கும் இல்லையோ, அந்த அஞ்சனம், அதை வந்து நன்னா பின்னம் நம்ம போட்டு அப்படியே குழைச்சி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இந்த காஞ்சு போய் பொடியா இருக்கிறது இல்லை, நன்னா நம்ம எண்ணெயை போட்டு குழைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த காஜல், which is very slimy and nice. Okay, so அப்படி பின்ன அஞ்சன பிரச்சய, அதனுடைய ஒரு கூட்டம், பிரச்சயன ராசி, சமூகம், அதனுடைய காந்தியை கொண்டதாக இந்த ஆகாசம் இருக்கு. இவர் வந்து ராத்திரி நேரத்துல அதை வர்ணிக்கணும். ஓகே, ராத்திரியில ஆகாசம் எப்படி இருக்குன்னா நல்ல கருப்பா நமக்கு வந்து
இருக்கு ஆகாசமானது. பின்ன அஞ்சன பிரச்சய காந்தி நபா மனோஜ்யம். ஸோ ஆகாசமானது பின்ன குழைக்கப்பட்ட அஞ்சன மையனுடைய ஒரு கூட்டம், அதன் காந்தியை கொண்டதாக, காந்தியை போல் ஒரு காந்தியை கொண்டதாக இருக்கு. ஏன்னா மையனுடைய காந்தி அங்க இருக்காது, மை காந்திய போல ஒரு ஒரு சிமிலர் காந்தி அந்த ஆகாசத்துக்கும் இருக்கு. அது மனோஜ்யம், அட்ராக்டிவா இருக்கு. பந்தூக புஷ்ப ரஜசா அருணிதாச்ச பூமி. பூமி பிரதேசம் எல்லாம் அருணிதா செவப்பா ஆக்கப்பட்டது. எதனால? பந்தூகங்கிற ஒரு புஷ்பத்தினுடைய ரஜஸ், போலன் கிரெயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே பூமி எல்லாம் செவந்து கிடக்கு. அப்புறம் வப்ராகா, வப்ராகாங்கிறது இது ஃபீல்ட்ஸ், வயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா பக்குவ நல்ல பழுத்த கலம ஒரு அந்த கிரெயின்ஸ், அந்த கிரெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து நல்ல பக்குவமா இருக்கு, நல்ல பழுத்து குலுங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிர்கள். அந்த பயிர்கள்னால் ஆவிருத்தம் மூடப்பட்டதாக இருக்கு பூமி பாகம். பூமி பிரதேசம் வப்ர பூமி பிரதேசாக, பூமி பாகங்களை கொண்டதாக இருக்கு வப்ராகா கேதாராக. ஸோ இந்த வயல்கள் எல்லாமே அதனுடைய பூமி பாகம், அதனுடைய பிரதேசங்கள் ஆவிருத்த, இட் இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு பை பக்வ கலம. அதாவது இப்போ இந்த நல்ல பழுத்து இருக்கக்கூடிய, பழுத்து உங்களுக்கு வந்து அப்படியே சாஞ்சுன்னு இருக்கு அந்த கதிர் எல்லாம், அந்த கதிர்னால அப்படியே பூமி பாகங்கள் மூடி இருக்கக்கூடிய ஒரு வயல்கள் கொண்டதாக இருக்கு. இப்போ இது பார்க்கறச்சே எப்படி இருக்குன்னா ஆகாசம் கண்ணுக்கு மையிட்டா மாதிரியும், ஒரு நல்ல ஒரு செவந்த முகம் இருக்கிற மாதிரியும், நல்ல ஒரு யுவதி, ஒரு பெண்ணை வந்து இளம் வயசுல இருக்கக்கூடிய பெண்ணை எப்படி அவளுடைய ஸ்தனங்கள் வந்து நல்ல ஒரு பக்குவமா இருக்குமோ அப்படி இந்த இந்த பூமி இருக்கான். ஸோ புவி அப்படி இந்த பூமியானது ஒரு ஒரு இளைஞனுடைய ஒரு மனசை ஏன் புரோத்கண்டயத்தை ஒரு உற்சாகத்தோட கொண்டதாக ஏன் ஆகாது? டெஃபினட்டா அது வந்து உற்சாகத்தை ஒரு கிளர்ச்சி கிளப்பு மூலியோ அப்படிங்கிற சரிதா. ஸோ இந்த கம்பேரிசன் டு அ உமன் இந்த ஸ்லோகத்துல டைரக்டா இல்லை, இது வந்து நமக்கு ஒரு ஒரு துவனியா தான் தோன்றது. ஸோ இந்த வர்ணிக்கரிச்சே, பூமியை வர்ணிக்கரிச்சே நமக்கு ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஆக்சுவலி சமாசோக்தின்னு எடுத்துக்கணும். சமாசோக்தி அலங்காரம்ங்கிறது என்னன்னா ஒரு பிரஸ்துதத்தை வர்ணிக்கிறார். தட் இஸ் எ கான்டெக்ஸ்ட் இஸ் பீயிங் டிஸ்கிரைப்ட் ஹியர். கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆகாசம் அப்படியே கருப்பா இருக்கு, மை மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் சொல்லியிருக்கார். அப்புறம் பூமி வந்து செவந்து இருக்கு பந்தூக புஷ்பத்தினுடைய ஒரு ரஜஸ்னால. ஃபீல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே பக்குவ கலமை, அதனால ஆவிரதம் மூடப்பட்ட ஒரு பூமி பாகமா இருக்கு. இவ்வளவுதான் போட்டிருக்காரே தவிர நமக்கு இட் கிவ்ஸ் அஸ் அன் இமேஜ் ஆஃப் அ உமன் ஹூ இஸ் வேரிங் காஜல், அப்புறம் புஷ்பங்கள் வச்சுட்டு இருக்கா, இல்லைன்னா செவந்த ஒரு மேக்கப் போட்டு இருக்கா, அப்புறம் அவளுடைய உடம்புல வந்து there is a maturity that has come to her body which is ஒரு யங் கேர்ள், அல்லாது ஒரு ஒரு யூத், அதாவது ஒரு சைல்ட்ஹுட்ல இருக்கிற பெண்ணில இருந்து she has become a young girl. அந்த மாதிரி there is a maturity in her body. so immediately உங்களுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கெல்லாம் அதை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படுது, ஒரு ஈகர்னஸ் வருது. சரியா. भिन्नाञ्जन प्रचयकान्ति नभो मनोज्ञं बन्धूक पुष्परजसा अरुणिताच भूमिः वप्राश्च पक्व कलमावृत भूमिभागाः प्रोत्कण्ठयन्ति न मनो भुवि कस्य यूनः. मंदानिलाकुलित चारुतर अग्रशाखः पुष्पोद्गम प्रचय कोमल पल्लवाग्रह मत्तद्विरेफ परिपीत मधुप्रसयकः चित्तं विदारयति कस्य न कोविदारः. கோவிதாரங்கிற ஒரு மரம், இதை வந்து மந்தார மரமும். இந்த கோவிதாரங்கிறது நல்ல காஞ்சன கலர்ல இருக்கும், அதாவது தங்க கலர்ல இருக்கக்கூடியது. இந்த கொழக்கட்டை மந்தார ஒன்று உண்டு, அது ஒரு மஞ்ச கலர்ல ஒரு புஷ்பம் வரும், அதை சொல்றாரா இருக்கலாம், இல்லைன்னா சிவப்பு மந்தாரையா கூட இருக்கலாம். கோவிதாரம்ங்கிறது ஒரு மரம். அந்த கோவிதார மரமானது கஸ்ய சித்தம் ந விதாரயதி, யாருடைய மனசை தான் அது அப்படியே உடைக்காது, எல்லாருடைய மனசையும் அப்படியே இட் பிரேக்ஸ் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். எப்படின்னா அது அந்த மரத்தை பார்த்த உடனேயே நமக்கு வந்து ஒரு ஆசை பொங்கிறது.
அதனால மனச வந்து அப்படியே பழக்கிற மாதிரி இருக்குங்கிற. ஸோ அது எப்படி பழக்கிறதுன்னா, ஆசை பொங்கறதுனால நமக்கு வந்து அண்ட் வென் தட் த ஹார்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், அப்போ ஒரு தெர் இஸ் அ ஹார்ட் பிரேக் தேர். ஸோ இந்த மரம் அவ்வளோ அழகா இருக்கு, அதை இங்க வர்ணிக்கிறார். மந்த அனில ஆகுலித சாருதர அக்ரசாக்கா, அந்த மரத்தினுடைய அக்ரசாக்கா முன்பாகமானது சாருதரம் மிகவும் அழகாக இருக்கு. மேலும் மந்த அனில ஆகுலிதம், மந்த அனில மெதுவா வீசக்கூடிய அனில காற்று, அதனால் ஆகுலித அசைவிக்கப்படுகின்ற, அதாவது இட் இஸ் பீயிங் ஆகுலித அப்படியே இட் இஸ் பீயிங் கன்ஃபியூஸ்ட் ஆர் ஒரு அஜிடேட்டட். ஸோ மெதுவா வீசுகின்ற காத்துனால அப்படியே வந்து கலக்கம் அடைவிக்கப்பட்டதான சாருதர அழகான அக்ரசாக்கா முன் கிளைகளை கொண்டது இந்த கோவிதார மரம். தெர் இஸ் இஸ் லைட் பிரீஸ், அந்த ஷாக்கா அந்த மரம் அப்படியே ஆடுறது பார்த்த உடனே நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் இல்லையோ, அது சொல்றேன். புஷ்போத்கம பிரச்சய கோமல பல்லவாக்ரஹா, அதனுடைய பல்லவங்கள் அதாவது தளிர்கள் இருக்கு, அந்த தளிருக்கு முன்னாடி அங்க புஷ்பங்கள் வேற வந்திருக்கு. புஷ்ப உத்கம, புஷ்பத்தினுடைய மலர்ச்சி அதாவது வெளி வருகின்றது, அதனுடைய கூட்டம், ஏராளமான புஷ்பங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனால் கோமலம் மிருதுவாக இருக்கக்கூடிய பல்லவ தளிர்கள், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ், ஸ்மால் லீவ்ஸ் விச் இஸ் ஸ்ப்ரவுட்டட், அந்த ஸ்ப்ரவுட்ஸுடைய முனை இருக்கே அதெல்லாம் கோமலமான ஒரு ஒரு மிருது இலைகளை கொண்டதாக இருக்கு இந்த கோவிதார மரம். ஸோ தி சாஃப்ட்னஸ் அண்ட் புஷ்பம் அதை வந்து நமக்கு தெரிவிக்கிறது. மூணாவது மத்த த்விரேப பரிபீத மது பிரசேகா, அந்த மரத்துல வந்து அப்படியே மது சொட்டுறது, தேன் சொட்டுறது. எதனாலனா மத்த த்விரேப, அப்படியே மதம் கொண்டு இருக்கக்கூடிய த்விரேப வண்டுகள்னால பரிபீத நன்கு குடிக்கப்பட்ட மதுவனுடைய சொட்டுதல் அங்க இருக்கு. அதாவது மகரந்தம் அங்க சொட்டுறது, இது முழுக்க உறிஞ்சு பாக்கி தேன் வேற சொட்டுறதாம் அதுல, இல்லைன்னா அது உறிஞ்சு போக அதனுடைய வாயிலிருந்து தேன் சொட்டுறது, அப்படியும் இருக்கலாம். ஸோ மத்த த்விரேப மயங்கி இருக்கக்கூடிய வண்டுகள்னால் பரிபீத நன்கு குடிக்கப்பட்ட மது தேனினுடைய பிரசேக சொட்டுதலானது கொண்டதான அந்த கோவிதார எல்லாமே இட் கோஸ் டு அன் எஸ்எஸ்ஹா போட்டு யூ கோ டேக் இட் அஸ் அன் அட்ஜெக்டிவ் டு கோவிதார. இப்பேற்பட்ட கோவிதாரம்ங்கிற மரம் கஸ்ய யாருடைய மனதை ந விதாரயதி, யாருடைய மனச அது வந்து அப்படியே பிளக்காதுங்கிறச்சே இவ்வளவு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஆவல் கூர்ந்ததாக ஆகிறதுங்கிறது தான் அங்க அர்த்தம். இது இல்லைன்னா ஹார்ட் பிரேக் வருது அந்த மரத்தை பார்த்த உடனே. இட்ஸ் டூ ஸ்ட்ராங் பட் இட்ஸ் ஓகே. மந்தானிலா குலித சாருதர அக்ரசாக்கா புஷ்போத்கம பிரச்சய கோமல பல்லவாக்ரஹா மத்த த்விரேப பரிபீத மது பிரசேகா சித்தம் விதாரயதி கஸ்யன கோவிதாரஹா. இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்டு போட்டிருக்காருன்னா, கோவிதாரங்கிற பதத்தோட நமக்கு அனுப்பிராசம் கொண்டு வரதுக்காக he is brought in that விதாரயதி. யூஸ்வலி விதாரயதிங்கிறது விரகத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு. ஆனா இங்க வந்து he is using it as a way to say that you know எங்கேயோ போய் நம்மள உள்ள வந்து ஒரு இட் கிரியேட்ஸ் அன் ஈகர்னஸ் இன் அவர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி, அப்படியே மனசை தைக்கிற மாதிரி இருக்கு, இல்ல மனசை உடைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற. தாராகண பிரவர பூஷணம் உத்வஹந்தி மேகாவரோத பரிமுக்த சசாங்க வக்த்ரா ஜோத்ஸ்னா துகூலம் அமலம் ரஜனி ததானா விருத்திம் பிரயாதி அனுதினம் பிரமதா இவ பாலா. ரஜனி ராத்திரி வந்து எப்படி இருக்குன்னா, பாலா அனுதினம் பிரமதா இவ விருத்திம் பிரயாதி. எப்படி பிரமதா பாலா இவ விருத்திம் பிரயாதி, ஒரு சின்ன பெண்ணானவள் எப்படி மெதுவா ஆஸ் டேஸ் க்ரோ பை, ஒரு பெண்ணை எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒரு பேஷன் அவளுக்கு ஏற்படுமோ, அவளுக்கு வந்து ஜாஸ்தி ஆக ஆக பிரமதா இவ, பிரமதாங்கிறது பெண், பிரகிருஷ்ட மதா பாலா இவ, ரொம்ப ஒரு மயக்கம் கொண்ட ஒரு பெண்ணு எப்படி இருப்போளோ அது போல இங்க ரஜனி ராத்திரியானது அனுதினம் தினந்தோறும் விருத்திம் பிரயாதி விஸ்தாரம் பிரயாதி. இந்த சம்மர் சோல்ஸ்டைஸ்
வின்டர் சோல்ஸ்டைஸ்ங்கிறோம் இல்லையா. ஸோ சம்மரில் அந்த ஜூலை மாசமா ஜூன் மாசமோ ஏதோ வரும். தட் வில் பி த பீக் வேர் உங்களுக்கு வந்து லாங்கெஸ்ட் டே ஷார்டஸ்ட் நைட்டு. அந்த சம்மருக்கு அப்புறத்திலேருந்து உங்களுக்கு மெதுவா ராத்திரி நேரத்தினுடைய ஒரு டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு வந்து இந்த டெம்பரேட் கிளைமேட்ல இருக்கிறச்சே நமக்கு அது புரியாது. அதாவது மெட்ராஸ் கிட்ராஸ்லாம் அங்கே இருந்தோம்னா க்ளோசர் டு த ஈக்குவேட்டர் உங்களுக்கு ரொம்ப சேஞ்சே புரியாது. அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர் இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்பொழுது சும்மா நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்ல ஏதாவது ஒரு சிட்டியை போட்டு சன்ரைஸ் சன்செட் டெய்லி அப்படின்னு ஒரு மாதத்துக்கு பாருங்க. அந்த சன்ரைஸ் வந்து இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். the days will keep on increasing and the nights will keep on decreasing as it moves towards the summer. அந்த சம்மர் முடிஞ்சு உங்களுக்கு வின்டருக்கு போக போக என்ன ஆகும்னா அந்த லாங்கெஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா சன்ரைஸ் வந்து உங்களுக்கு லேட்டர் அண்ட் லேட்டர் ஒவ்வொரு நிமிஷம் தாண்டி தாண்டி வரும். ஒவ்வொரு நிமிஷம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து சன் வில் செட். ஸோ உங்களுக்கு there will be a time when there will be a shortest day and the longest night. அந்த ஒரு கணக்கை வச்சுட்டு இங்க சொல்றார். சரத்காலத்துல என்ன ஆகும்னா ராத்திரியினுடைய நேரம் விருத்திம் பிரயாதி, அது நீண்டு போயிட்டே இருக்கும். த டைம் இட் டேக்ஸ், அதாவது த டைம் ஸ்பேஸ் ஆஃப் நைட் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிண்டே போகிறதுங்கிற. அனுதினம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து 2 நிமிஷமோ ஒவ்வொரு நிமிஷமோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 24 hours தான் அப்படின்னா இட் மீன்ஸ் த டைம் ஆஃப் த டே இஸ் ஷார்ட்டர் அண்ட் த டைம் ஆஃப் த நைட் இஸ் லாங்கர். தாரா ஆனால் இங்கே வந்து வர்ணிக்கிறது எப்படின்னா அது அந்த ஒரு ஜோதிஷ கணக்கை வந்து அனாயாசமாக போட்டிருக்காரு. காளிதாசன் வந்து ஆக்சுவலி ஒரு ஜோதிஷம் டெக்ஸ்டும் எழுதியிருக்காருன்னு பேர் லிஸ்டில் இருக்கு. என்ன டெக்ஸ்ட்னு எனக்கு நினைவில்லை. he is supposed to have written one text. அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. attributed to காளிதாசன். நிஜமாவே காளிதாசன் தான் எழுதினாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பல இடங்கள்ல இந்த மாதிரி நட்சத்திரத்தினுடைய விவகாரம், ஒரு தட்சிணாயனம் புண்ணியகாலம் அந்த மாதிரி நிறைய வந்து he mentions திதிஸ் நட்சத்திரம். அந்த ஒரு பேசிக் நாலேஜ் அவருக்கு இருக்குங்கிறது தெரியறது. இதுவும் அந்த மாதிரி he understands the knowledge of this time, the concept of day and night இல்லையா. அண்ட் சம்மர் சோல்ஸ்டைஸ் வின்டர் சோல்ஸ்டைஸோட கான்செப்ட் புரியலைன்னா இந்த ஸ்லோகமே புரியாது. தாராகண மற்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான். நமக்கு அந்த விருத்திம் பிரயாத்திங்கிற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு பிடிச்சிக்கணும் அந்த சயின்டிஃபிக் நாலேஜுக்கு. தாராகண பிரவர பூஷணம் உத்வகந்தி. ரஜினி எல்லாமே ரஜினிக்கு அட்ஜெக்டிவா போறது ராத்திரி. ராத்திரியானவள் தாராகண தாரகைகளுடைய கூட்டம் அதை தான் வந்து வசத்தியான ஒரு அலங்கரண வஸ்துவாக உத்வகந்தி தரிச்சுருக்கா. ஸோ தாராகணா ஏவ பிரவரபூஷணம் ராத்திரிக்கு. அதே பக்ஷேன்னு போடும் பொழுது பாலா பக்ஷே, அந்த பெண்ணனுடைய பட்சத்தில் எப்படி எடுத்துக்கணும், தாரகை கூட்டம் போல அழகான இவன்னு எடுத்துட்டுருணும் உபமாவா. இதே we have seen in the earlier shloka also. ஸோ தாராகண தாரகையினுடைய கூட்டம் போல ஒரு அழகான அலங்கரண வஸ்துவை உத்வகந்தி தரித்து கொண்டிருப்பவள். அடுத்தது மேக அவரோத பரிமுக்த சசாங்க வக்த்ரா. இத்தனை நேரம் வரைக்கும் மேகம்ங்கிற ஒரு கர்டன் அந்த சசாங்க சந்திரனுங்கிற ஒரு முகத்தை கவர் பண்ணிட்டு இருந்தது. எது வருஷா காலத்துல. இப்போ இந்த சரத்காலத்துல என்ன ஆயிடுத்து, மேகங்கிற அவரோத வெயில் அவகுண்டனம், அந்த மேகம்ங்கிற ஒரு வெயிலானது பரிமுக்த அதிலிருந்து விடுபட்ட சசாங்க வக்த்ரா சந்திரன் எனும் முகத்தை கொண்டவள் ராத்திரி. அதே பெண்ணுக்கு எப்படி எடுத்துக்கணும், மேகம் போல இருக்கக்கூடிய ஒரு அவரோத அந்த வெயில் முக்காடு, அந்த முக்காடிலிருந்து பரிமுக்த விடப்பட்டதான சந்திரன் போல இருக்கக்கூடிய ஒரு முகத்தை கொண்டவள் பெண். ரைட்டா. ரஜினி பட்சத்துல எப்பவுமே ரூபகம், பாலா பட்சத்துல உபமான பட்சத்துல அதை ஃபுல்லா இதுவா எடுத்துருக்கும், உபமாவா எடுத்துரும். ஜோத்ஸ்னா துகூலம் அமலம் ததானா. ஜோத்ஸ்னா துகூலம், ஜோத்ஸ்னா சந்திரிகா. ஜோத்ஸ்னாங்கிறது சந்திரனுடைய ஒளி. சந்திரன் ஒளி எனும் துகூலம் ஒரு வஸ்திரத்தை, ஒரு அமலம் துகூலம் பியோரா இருக்கக்கூடிய
ஒரு பட்டு வஸ்திரத்தை தரித்தவள். ததானா தரித்து கொண்டிருப்பவள். பெண் பட்சத்துல எப்படின்னா ஜோத்ஸ்னா சந்திரிகாவை போல இருக்கக்கூடிய ஒரு பட்டு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கா. அப்பேற்பட்ட ரஜினி இரவானவள் பிரமதா பாலா இவ ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்டாக்சிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு எப்படி இருப்பாளோ அழகா அலங்காரணம் போட்டுண்டு அந்த வெயில் வந்து இஸ் நாட் கவரிங் ஹர் ஃபேஸ், அதை எடுத்துட்டு முகத்தை வந்து காமிக்கிறா. ஏன்னா ஷீ இஸ் மோர் இன்டாக்சிகண்ட் அண்ட் ஃப்ரீ ரைட் நவ். அந்த அந்த ஒரு கட்டுக்கோப்புல இருந்திருந்தான்னா முகத்தெல்லாம் மூடிண்டு அந்த மாதிரி இருப்போம். இப்போ கொஞ்சம் குடிச்சதுனால மயக்கத்துல இருக்கிறதுனால அந்த முகத்திலேருந்து திரை விலகிடுத்தோ, அப்போ முகத்தை காமிக்கிறா. மேல போட்டு இருக்கிற வஸ்திரமும் பட்டு வஸ்திரம், அலங்கரண வஸ்துனால பட்டு வஸ்திரம் வேற போட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு 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 மயக்கத்தோட இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இந்த ரஜினி இரவு நேரமானது தினந்தோறும் விருத்திம் வியாதி அப்படியே வளர்ந்துட்டே இருக்கா. தாராகண பிரவர பூஷணம் உத்வஹந்தி மேகாவரோத பரிமுக்த சசங்க வக்த்ரா ஜோத்ஸ்னாதுகூல மமலம் ரஜனீ ததானா விருத்திம் பிரயாத்தி அனுதினம் பிரமதேவ பாலா. காரண்டவானன விகட்டித வீச்சிமாலாஹ கதம்பசாரச குல ஆகுல தீரதேசாஹ குர்வந்தி ஹம்ச விருதைஹ பரிதோ ஜனஸ்ய பிரீத்திம் சரோருஹ ரஜோ அருணிதாஹ தட்டின்யஹ. தட்டின்யஹ தட்டத்தை கொண்டது, அதாவது கரைகளை கொண்டவைகள். தட்டின்யஹ நதிகள். ஓகே, தட்டஹா இப்ப விட்டபின்னு மரத்துக்கு ஒரு பேரு, விட்டபகான சாக்கா, கிளைகளை கொண்டது மரம், அதனால மரத்துக்கு விட்டபின்னு பேரு, முன்னாடி பார்த்தோம். அதே போல இங்க தட்டஹா அஸ்யாக அஸ்தி இது தட்டினி ஸ்திரீலிங்கம், ஸோ விச் மீன்ஸ் நதி, கரையோட இருக்கக்கூடியதுங்கிறதுனால நதிக்கு தட்டினின்னு. தட்டின்யஹா நதிகள். ஹம்ச விருதைஹி அன்னபக்ஷிகளினுடைய சத்தத்தினால ஜனஸ்ய ஜனங்களுக்கு பிரீத்திம் குர்வந்தி ஒரு சந்தோஷத்தை செய்கின்றன. அந்த நதிகள் எப்படி இருக்குங்கிறது தான் 3 அட்ஜெக்டிவ் இங்க. அன்னபக்ஷிகள்லாம் சத்தமிடுகின்றன. அன்னபக்ஷிகள் வந்துருத்துனாலே இனிமே மழை வரப்போறது இல்லை, அதனால ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். இத்தனை நேரம் மழைய வந்து ஓஹோஹோன்னு வர்ணிச்சார், அதாவது வசத்தியான ஒரு சீசன். இப்ப என்னடான்னா மழை பெய்தோல்லையோ ஜனங்களுக்கு சந்தோஷம்னு வர்ணிக்கிறார். அதான் ஹி என்ஜாய்ஸ் எவ்ரி சீசன். எல்லாமே பகவானுடைய ஒரு 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 சிருஷ்டியில எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கவி. அதனால தட்டின்யஹா நதிகள் ஹம்ச விருதைஹி பரிதஹா பரிதஹா ஹம்ச விருதைஹி சுற்றிலும் அன்னபக்ஷிகளினுடைய சத்தத்தினால் ஜனஸ்ய பிரீத்திம் குர்வந்தி ஜனங்களினுடைய பிரீத்தியை செய்கின்றன, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றன. ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் காரண்டவ ஆனன விகட்டித வீச்சி மாலாஹா. காரண்டவ, காரண்டவங்கிறது ஒரு டைப் ஆஃப் பக்ஷி. அந்த பக்ஷியினுடைய ஆனன முகம், அந்த முகம்னாலே இங்க ஆனனங்கிறது அதனுடைய அழகை எடுத்துக்கணும். அழகுன்னா அது என்ன, சஞ்சு, பீக், பீக். அந்த பறவைகளினுடைய அந்த பீக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆனன. நம்ம இப்ப வாய்ங்கிற ஒரு பதத்தை ஒரு முகம்ங்கிற பதம we use it to indicate the entire face. முகம்ங்கிறதுக்கு வெறும் வாயின்னு சொல்றோமா, அதே மாதிரி இங்க எடுக்கிறார். காரண்டவங்கிற பக்ஷியினுடைய ஆனன அந்த பீக் இருக்கு, அந்த பீக்கலால விகட்டித்த வீச்சி மாலாக அடிக்கப்படுகின்ற அல்லது விகட்டித்தன அசைவிக்கப்படுகின்ற வீச்சி மாலாக தரங்க மாலாக ஊர்மி மாலாக நிறைய அப்படியே அலைகளினுடைய மாலையை கொண்டவைகளான நதிகள். மேலும் காதம்ப சாரசகுல ஆகுல தீரதேசாக, காதம்ப அன்னபக்ஷி ஹம்சாக, சாரசாக சாரச பக்ஷி மைனா, இவைகளினால் இவைகளினுடைய குலம் கூட்டம், அதனால் ஆகுல ரொம்ப ஒரே கோலாகலமா இருக்கக்கூடிய தீரதேசாக பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர், கரைகள் எல்லாம் எப்படி இருக்கு, நதியினுடைய கரைகள், காதம்ப அன்னபக்ஷிகள் சாரசகுல மைனாக்கள் இவைகளினுடைய குலங்களினால் ஆகுல அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய தீரதேசாக கரைகளை கொண்டவைகளான நதிகள். மூணாவது சரோருக
ரஜோ அருணிதாக. ரஜஸ்ங்கிறது சகாராந்த பதம்ங்கிறதுனால சமஸ்த பதத்துல போடும் பொழுது பிராதிபதிக்கம் ரஜஸ். ஆனா ரஜஸ் அருணிதாகான்னு வராது. அதனால சகாராந்தம் ஓன்னு மாறிடும், ரஜோ அருணிதாகான்னு இருக்கும். சரோருஹ ரஜஹா, தாமரைப்பூவனுடைய மகரந்த தூள், அந்த தூள்னால அருணிதாக அப்படியே செவப்பாக்கப்பட்ட நதிகள். அந்த நதிகள் சுற்றிலும் அன்னபக்ஷியினுடைய சத்தத்தினால ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. சரியா? காரண்டவானன விகட்டித வீச்சிமாலாக காதம்பசாரச குலாகுல தீர தேசாக. இந்த இடத்துல இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த த்விதியாட்சர பிராசம்ங்கிறது ஒரிஜினலா கிடையாது. பார்த்தோம்னா அந்த அலங்கார சாஸ்திரங்கள்ல அன்டில் 14th ஈவன் ஐ திங்க் ஆமா ஜெகநாத பண்டிதர் 17th century இல்லையா? ஆமா 17th century அது வரைக்கும் கூட இந்த த்விதியாட்சர பிராசம்ங்கிற கான்செப்ட் சம்ஸ்கிருத காவியங்கள்ல உங்களுக்கு இட் இஸ் நாட் பீன் யூஸ்ட். அதாவது அத காவியத்துல இட் இஸ் பீன் யூஸ்ட், பட் அதை ஒரு லட்சணமாக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எந்த அலங்கார சாஸ்திர புஸ்தகத்திலையும் கிடையாது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தமிழ் பார்த்தேன்னா இதெல்லாம் தான். தமிழ் பொயட்ரியில த்விதியாட்சர பிராசம்ங்கிறது ரொம்ப ஒரு இது உண்டு. இந்த பிரதமாட்சர பிராசம், த்விதியாட்சர பிராசம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உண்டு. இங்க உங்களுக்கு கா ர இங்க வந்துருத்து, இங்க தன்னு வந்துருத்து இல்லையா? அதனால இந்த ரெண்டாவது அக்ஷரத்தினுடைய பிராசம் அங்க இல்லை, முதல் அக்ஷரத்தினுடைய பிராசம் ஒண்டிதான் இருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் அனுப்பிராசம்னு எடுத்துருவோம். ஆனா ஸ்பெசிபிக்கலி த்விதியாட்சர பிராசம்ங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் லேட்டர் கர்நாடிக் மியூசிக்லயும் எடுத்துட்டா தமிழ் இதுல பாசுரங்கள்லயும் தேவார பாடல்கள்லயும் உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவா. இதனுடைய ஒரு பேக்ரவுண்ட்னால சதர்ன் போயட்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டு போயட்ஸோட காவியங்களை எடுத்து பார்த்தேன்னா நிறைய த்விதியாட்சர பிராசம் யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம நீலகண்ட தீட்சிதரா இருக்கட்டும், இல்லை வேதாந்த தேசிகரா இருக்கட்டும், அப்படியே பார்த்துன்னு வந்தேன்னா எய்தர் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பிராசம் இருக்கும், இல்லைன்னா செகண்ட் லெட்டர் பிராசம் இருக்கும். அது ஒரு ஸ்டைலா அவ யூஸ் பண்ணுவாள். இது இட்ஸ் அதனால்தான் இதெல்லாம் காளிதாசனோடதா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். முன்னாடி இது வரைக்கும் அப்படி எதுவுமே வரல பாருங்க. தாராகண பிரவர மேகாவரோத அப்படிதான் வந்திருக்கு. இந்த ஸ்லோகமும் மந்தானில புஷ்போத்கம அந்த மாதிரி இருக்கு. வேற இங்க வெரி ஸ்பெசிபிக்லி காரண்டவானன காதம்பசாரச அப்படின்னு அழகா போட்டிருக்காரு. இதெல்லாம் வெரி டிபிக்கல் ஆஃப் சதர்ன் போயிட்ஸ். அடுத்தது நேத்ரோத்சவோ ஹிருதயஹாரி மரீச்சிமாலஹா பிரஹ்லாதகா சிசிர சீகர வாரி வர்ஷி பத்யுர்வியோக விஷ திக்த ஷரக்ஷதானாம் சந்திரோ தஹதி அதிதராம் தனும் அங்கனானா. பத்யுஹு அங்கனானாம் தனும், பெண்களினுடைய சரீரத்தை சந்திரஹா அதிதராம் தஹதி. இந்த சந்திரன் என்ன ஆயிடுத்து, இப்போ மேகங்கள்லாம் மூடலையோ இல்லையோ, அதனால கண்ணுக்கு உற்சவமா இருக்கு. அதனுடைய வர்ணனையை பார்த்துட்டு வந்துருவோம். இங்க முதல்ல நேத்ரோத்சவா, கண்ணுக்கு அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, கண்ணுக்கு உற்சவம் போல இருக்கு. ஹிருதய ஹாரி மரீச்சி மாலஹா, மரீச்சின்னா ரஷ்மி காந்தி, அதனுடைய ரேஸ், அந்த சந்திரனுடைய அந்த பொலிவு ஒளி இருக்கே, அந்த ஒளியினுடைய ஒரு காந்தியினுடைய மாலைகள் இருக்கே, அது ஹிருதய ஹாரி, ஹிருதயத்தை கவரக்கூடியதான ஒரு மரீச்சி மாலா, அந்த சந்திரனுடைய ஒரு காந்தி மயூகம், அந்த பரம்பரை, அந்த வரிசை இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்திரன், இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு சந்திரன். பிரஹ்லாதகா, பிரஹ்லாதகா சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றவன். பிரஹ்லாதகங்கிறச்சு ஹர்ஷ ஜனகாங்கிற சந்தோஷத்தை சந்திரனை பார்த்த உடனே எப்பவுமே இதை ஒன்று சொல்லுவேன், இதை சொல்லியிருக்கேனால சந்திரமா மனசோ ஜாத்தகான்னு இருக்கு இல்லையா? சந்திரமா புருஷ சுத்தத்திலயோ இதுல வேதத்திலயும் உண்டு. சந்திரமா மனசோஜாத, மனசுல இருந்து வந்ததுதான் சந்திரன். ஜோதிஷ சாஸ்திரத்துல மனோவியாதிக்கெல்லாம் முதல்ல சந்திரனுடைய பொசிஷன் எங்க இருக்குன்னு பாப்பா. ஜாதகத்துல மனசு சந்திரன் சந்திரனுங்கிற கிரகம் நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்றதுன்னு பேரு ஜோதிஷ் சாஸ்திரத்துல.
அதை விட ஒரு மனசுல ஒரு கலக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அந்த அந்த இரவு நேரத்துல மேகங்களே இல்லாமல் சரத்காலத்துல அந்த முகத்தையே அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பெரியவா வந்து எப்படி சொல்லுவான்னா, பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது பெரியவா ஜபம் பண்ணுவான் ஃபுல்லாக சௌந்தரலஹரி. அந்த அந்த பௌர்ணமி நேரத்துக்கு ஆரம்பிக்கிறச்சே அதுக்கப்புறம் கார்த்தால தான் அந்த மாதிரி. இல்லைன்னா கிரகண காலத்தில் முழுக்க அந்த சௌந்தரலஹரியை சொல்கிறது, இல்லைன்னா லலிதாசனாமம் சொல்கிறது. அந்த மாதிரி அம்பாளுடைய முகம் அந்த சந்திரனில் இருக்கிற மாதிரி நம்ம பாவிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு அந்த அஜிடேஷன் காம் ஆகி தானாக அது குறையும். அதுதான் சந்திரனுடைய எஃபெக்ட். ஏன்னா சந்திரமண்டல மத்தியஸ்தா அம்பாள் இல்லையா? சந்திரனுக்கு அத்தனை பவர். மனசுக்கு வேணும்னா நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பான், கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுப்பான், ஹிருதயத்தை கவர்ற மாதிரி அவனிடத்துல அந்த அந்த ரஷ்மிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சிசிர சீகர வாரி வருஷி, அந்த அந்த சந்திரன் தேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு ஜலம்னா இங்க வந்து டியூன்னு எடுத்துக்கணும். பனி, பனித்துளிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சிசிர குளுமையான சீக்கர திவிலைகள், அந்த திவிலைகள் அதை அப்படியே சீக்கரவாரிங்கிறச்சு ஸ்மால் சீக்கரம்னாலே ஹிம, ஹிம உதகம். ஓகே, குளுமையான சீக்கர பனி, அந்த பனி துளிகள் ஆர் பனி டிராப்லெட்ஸ் வாரி அதை வர்ஷி அப்படின்னா வருஷிக்கும் தன்மையுடையவன். அந்த சந்திரன் வர்றதுனால தானே அடுத்த நாள் கார்த்தால நம்ம பார்க்கும் பொழுது டியூ இருக்கு. சில சமயம் ரொம்ப ராத்திரி கொஞ்சம் குளுமையா இருந்ததுன்னா பனி கொட்டுறது வெளில போகாதம்பா. எங்க பனி கொட்டுறது, மெட்ராஸ்லேயே சொல்லுவா அந்த வார்த்தையை. பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்துல மார்கழியில பனி கொட்டுறதோ இல்லையோ, அப்படி பனி கொட்ட, அது அந்த குளுமை நமக்கு. இட் இஸ் நாட் ஆக்சுவல் ஸ்னோ தட் இஸ் ஃபாலிங், இட் இஸ் த டியூ தட் வி கேன் ஃபீல். ஒரு ஒரு ஈரப்பசம் ஒன்று நமக்கு வந்து வரும், அதை சொல்றார். சிசிர சீக்கர வாரி வருஷி, நல்ல குளுமையா இருக்கக்கூடிய அந்த பனியனுடைய திவிலைகளை வருஷிக்கக்கூடியவனான சந்திரன். இப்ப என்னாச்சு, கணவன் இதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறச்சே சந்தோஷமா இருக்கும். கணவன்கிட்ட பிரிஞ்சு இருக்கும் பொழுது பத்யுகு வியோகம் அப்படிங்கிற விஷத்தினால திக்த அல்லது தக்த, திக்தனா அப்படியே பூசப்பட்டவைகள், இல்லைன்னா தக்தனா அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய சரீரம்னு எடுத்துக்கலாம். திக்தன்னு எடுத்துட்டோம்னா லிப்தம், கம்ப்ளீட்டா பூசப்பட்டதான ஷர க்ஷதா. சரி, அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா, பத்யுர் வியோகம்ங்கிறது என்ன? பத்யுகு கணவன் தேர்ந்து பிரிவு அப்படிங்கிறது தான் ஒரு அந்த பாய்சன் டிப்ட் ஆரோ, அந்த பாய்சன் டிப்ட் ஆரோ, விஷத்துல தோய்க்கப்பட்ட ஒரு அம்பு. அது போல் அதனால் அப்படியே க்ஷத புண்பட்டவர்களான அங்கனானாம் பெண்களினுடைய தனும் சரீரத்தை அதிதராம் தகதி. இதுல எப்படின்னா, இந்த பதம் பத்யுர்வியோக கணவனிடமிருந்து பிரிவுங்கிறது தான் ஒரு 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 விஷத்துல தோச்சு எடுக்கப்பட்ட ஒரு விஷத்துல திக்தன் தான் வரணும். ஏன்னா ஷரங்கிற பதம் இருக்கிறதுனால தக்தங்கிற பதம் தப்பு, திக்த தான் இருக்கணும். திக்தன லிப்த, விஷத்துல தோச்ச ஒரு அம்பு இந்த கணவன்கிட்ட இருந்து பிரிவுங்கிறது. அந்த அம்புனால க்ஷதாக அடிக்கப்பட்டவர்கள் யாரு? அங்கனாக. சோ க்ஷதானாம் அடிக்கப்பட்டவர்களான அங்கனானாம் பெண்களினுடைய ஏற்கனவே புண்பட்டது. அதுல போய் இந்த சந்திரன் வந்தான்னா கணவனோட நம்மளால இருக்க முடியலையேங்கிற ஒரு 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 ஆதங்கம் இன்னும் ஜாஸ்தி அந்த உடம்ப வந்து எரிய வைக்கும். சந்திரன் ஆக்சுவலி ஹி இஸ் இன்னும் நல்லா அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன். ஆனா கான்ட்ராஸ்டா பெண்கள் வந்து when they are suffering from separation, அந்த சமயத்துல அவளுக்கு அப்படியே உடம்ப அதிதராம் மிகவும் ஜாஸ்தியா தகதி, இன்னும் கொதிக்க வைக்கிறான். அப்படி அது பிரிவை நினைச்சுட்டே சந்திரனை பார்த்தா அப்படி இருக்கும். அம்பாளுடைய முகத்தை பார்த்தோம்னா அப்படி இருக்காது இல்லை? நேத்ரோத்சவோ ஹிருதயஹாரி மரீச்சி மாலஹா பிரஹ்லாதக சிசிர சீகர வாரி வர்ஷி
பத்யுர் வியோக விஷ திக்த ஷரக்ஷதானாம் சந்திரோதகத்யதிதராம் தனும் அங்கனானாம். சந்தேகம் இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளு. இல்ல மகோதயா இதுல சரி, ஓகே. தென்